வாங்க என்னோட ஸ்டைலில் மல்டி யூஸ் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெயை காய வச்சுருங்க. அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு போட்டு பொரிய விடுங்க. அதிலே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. கூடவே கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. டேஸ்ட் பேலன்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. தேங்காய் துருவல் சேர்த்தா பிடிக்காதவங்க இப்போ எடுத்துடலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட துருவன தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் சேர்த்தோடனே ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி. பிளெயின் பீட்ரூட் பொரியலை கொஞ்சம் நேரம் ஆட விட்டு கர்டு சேர்த்திங்கன்னா பீட்ரூட் ரைத்தா ரெடி. பீட்ரூட் பொரியல் எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை இட்லி தோசை பேட்டரில் கலக்கி ஊத்தப்பம் மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த பீட்ரூட் பொரியலையும் அதிலே சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ குக்கிங் ஹெல்தி லிவிங் இந்த மாதிரி ஈஸியான மல்டிபர்பஸ் ஐடியாவுக்கு சக்தி ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.